தமிழ்நாட்டு தண்ணி பிரச்சனை பத்தி காலையில 11 மணிக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். மன்னிச்சிருங்க, என்னால வீடியோ போட முடியல. ஏற்கனவே சொல்லியிருக்கிறது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இது வந்து தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. கேரளாவில கர்நாடகாவில மழை பெஞ்சதுன்னா ஒரு பக்கம் அரபிக்கடலை நோக்கி ஓடும், மறுபக்கம் தமிழ்நாடு வழியா வங்காள விரிகுடா பக்கமா ஓடும். அப்படி வரும்போது அந்த தண்ணி வேஸ்டா கடல்ல போய் கலக்குதுன்னு பண்டைய நாட்டு சோழர்கள்லாம் தனியா கால்வாயின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேமிக்கிறதுக்கு அங்கங்க குளமும் வெட்டி வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி குளம் வெட்ட முடியுமானா அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. அங்கங்க அவங்க பட்டா போட்டு வச்சுட்டாங்க. ஒரு மலையை மட்டும் இல்ல, ஒரு மண்ணை கூட அள்ள முடியாது. இப்போ உடனே ஸ்டே போட்டு இல்லாத வலிக்கு ஆக்கிடுவாங்க. அதனால நம்ம புதுசா தண்ணியை சேமிக்கணும்னா அது கஷ்டம் தான். எங்கேயும் ஏரி வாய்க்கால அமைக்க முடியாது, எங்கேயும் குளம் குட்டையெல்லாம் வெட்ட முடியாது. கர்நாடகத்துல நமக்கு அளந்துதான் தண்ணி கொடுக்குறாங்க. மழை காலத்துல மட்டும்தான் நமக்கு மழை பெய்யும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு தான் நம்ம தண்ணி சேமிக்கணும். எப்படி சேமிக்கிறது அதுதான் பிரச்சனையே. அதுக்கான வழி ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா இது எல்லாரும் ஏத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து 100ல 500% சாத்தியம். ஆற பாத்தீங்கன்னா அப்பப்ப தூர்வார வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் மட்டம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆத்துல மணல் இருக்கும், கீழே தோண்டி பாத்தீங்கன்னா களிமண்ணு தான் இருக்கும். இந்த களிமண்ணு காலங்காலமா தண்ணி போறதுனால உருவாகுனது. இந்த களிமண்ணு ரொம்ப அழுத்தமான களிமண்ணு. தண்ணி இருந்தா அவ்வளவு சீக்கிரமா உச்சி கீழே போயிடாது. நிறைய தண்ணியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு களிமண்ணு. ஸ்டார்டிங்ல அகலம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 300 மீட்டருக்கு மேல இருக்கும். போக 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 கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே காவேரி ஆறு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு மேல ஓடுது. இந்த சந்தர்ப்பத்தை தான் நம்ம தெளிவா பயன்படுத்த போறோம். இந்த ஒரு காவேரி ஆறு மட்டும் நம்ம முறையை யூஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 132 மேட்டூரான தண்ணியை நம்ம சேமிக்கலாம். இப்படி சொல்ற 132 அப்படிதானே யோசிக்கிறீங்க? ஒரு மேட்டூரான தண்ணியை சேமிக்க வழி இல்ல, இதுல 132 மேட்டூரானையா? ஆமாங்க, காவிரி ஆறுல மட்டுமே இவ்வளவு சேமிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை ஆறு வருதுன்னு பாருங்க. எத்தனாயிரம் லிட்டர் நம்ம சேமிக்கலாம். காவிரி ஆறுல சேமிக்கிற தண்ணி மட்டுமே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கொடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டா அகலம் 20 மீட்டர், நீளம் 50 மீட்டர், ஆழம் 5 மீட்டர். தொட்டிய ஸ்கொயரா வெட்டும் போது ஆத்து ஓடு பாதையில 2 பக்கம் கொஞ்சம் இப்படி இருக்கணும். அப்படி அந்த தொட்டியை வெட்டணும்னா ஒரு தொட்டியில 50 லட்சம் லிட்டர் தண்ணியை சேமிக்கலாம். இப்ப நம்ம இந்த குழிய காவிரி ஆட்டுக்குள்ளதாங்க வெட்ட போறோம். யாரு வந்து கேட்க முடியும்? ஒரு கிலோமீட்டருக்கு 10 குழி வெட்டலாம். 50 மீட்டர் இடைவெளி வெட்டி குழி வெட்டலாம். அப்படி பார்த்தா அரை கிலோமீட்டருக்கு தான் குழியே வரும். பாக்கி 1/2 கிலோமீட்டருக்கு தரிசா வரும். அப்ப காவிரி ஆறு கிட்டத்தட்ட 460 கிலோமீட்டருக்கு மேல ஓடுது. கடைசியில குறுவலா இருக்குன்றதுனால 60 கிலோமீட்டர் ஒதுக்கிடும். பாக்கி 400 கிலோமீட்டர்ல நம்ம குழி வெட்டுவோம். அப்படி பார்த்தா 4000 குழி நம்ம வெட்டலாம். ஒவ்வொரு குழிக்கும் 50 லட்சம் லிட்டர் தண்ணி சேமிச்சோம்னா 2000 கோடி லிட்டர் தண்ணி சேமிக்கலாம். அதாவது 20 பில்லியன் லிட்டர் தண்ணி சேமிக்கலாம். இன்னும் சொல்ல போனா 132 மேட்டூர் அணை இந்த காவிரி ஆத்துக்குள்ளே வச்சிருக்கலாம். இந்த காவிரி ஆறு மூலமா விளையிற நிலங்கள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 17 லட்சம் ஏக்கர் இருக்கு. இந்த 17 லட்சம் ஏக்கரை ஒரு போக நடணும்னா கிட்டத்தட்ட 250 டிஎம்சி தண்ணி தேவை. மேட்டூர் அணையோட டிஎம்சி எவ்வளவு? 93க்கு மேல. அப்ப 3 மேட்டூர் அணை தேவைப்படும் ஒரு போகத்துக்கு. அப்ப நம்ம 3 போக நடணும்னா 9 மேட்டூர் அணை தண்ணி தேவை. 3 போக நட்டது போக 120 மேட்டூர் அணை தண்ணி அங்க இருக்கும். ஆல்ரெடி தண்ணி தேங்கி இருக்கிறதுனால சீக்கிரம் ஆத்துல உள்ள தண்ணி வத்தாது. நார்மலா தண்ணி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பிப்ரவரி மாசம்லாம் தண்ணி வெத்து போயிடும். ஆனா இப்படி சேமிக்கிறதுனால எப்போதுமே தரப்போகையில தண்ணி இருக்கிறதுனால அடுத்த மழை காலம் வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கும். யார் வேணாலும் இன்ஜின் போட்டு யாரையாருன்னு இறச்சிக்கலாம். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குட்டையில தண்ணி எடுக்கும் போது மத்த குட்டையில இருந்து ஊறி சமநிலையாயிடும். அதனால காலங்காலத்துக்கும் நமக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது காவேரி ஆறுல மட்டும்தான். நினைச்சு பாருங்க கொள்ளிடம் ஆறுல எவ்வளவு வெட்டலாம், நினைச்சு பாருங்க வெட்டாறுல எவ்வளவு வெட்டலாம். மாதிரி நிறைய ஆறு இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தான் கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா அலையிடும். சாத்தியம் இல்லைன்னு நீங்க வாதாடினீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரில வெட்டி இருக்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு தயார். உலகத்துல எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க விஜய் மாமா ஸ்டைல சொல்லணும்னா எது ஈஸியா முடியுமோ அதை செய்யக்கூடாது. எது முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் முடிச்சு காட்டணும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அந்த பையன்